கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 26 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. நீங்க உங்க மனசுல என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை கடவுள் ஏத்துக்கிட்டாருன்னா உங்களுக்கு பூ கிடைக்கும் தீபா அப்படின்னு கார்த்திக் சொல்ல சரின்னு தீபாவும் வேண்டிக்கிறாங்க. அத்தைக்கு என்னதான் என்ன பிடிக்கலனாலும் கார்த்திக் சாருக்காக என்னை ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலேயும் என்னால கார்த்திக் சாரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, விலகியும் போக முடியாது. கூடிய சீக்கிரமே அத்தை மனசுல நான் இடம் பிடிச்சு என்னை மருமகளாக ஏற்றுக்க வைக்கணும் கடவுளே, அதுக்கு நீ தான் துணை இருக்கணும் அப்படின்னு தீபா வேண்டிக்கவும் கொஞ்ச நேரத்திலேயே கையில் பூ வந்து விழுக, தீபா சூப்பர் தீபா, சரி அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் தீபா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஓகே ஓகே வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுல அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நம்மளை பற்றி தான் வேண்டிக்கிட்டேங்கிறாங்க தீபா. சரிங்க சார் நீங்களும் ஏதாவது வேண்டிக்கோங்க அப்படின்னு தீபா சொல்ல சரின்னு கார்த்திக்கும் வேண்டிக்கிறாங்க. கார்த்திக்கு டக்குன்னு பல்லவியோட ஞாபகம் வருது. கூடிய சீக்கிரமே அவங்க யாரு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கார்த்திக் வேண்டிக்கிறாங்க. கார்த்திக் கையிலையும் அதே மாதிரி பூ வந்து விலகவும் சார் நீங்கள் நினச்சதும் நல்லபடியாக நடக்குங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் கார்த்திக் அவங்க வேண்டிக்கிட்டதை பற்றி தீபா கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக எந்த வேண்டுதலும் இல்லைங்க, ஆனால் அந்த பல்லவி யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும், அந்த குரலுக்கு சொந்தமான பல்லவியை பார்க்கணும் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், ஒருவேளை உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா எனக்கு அங்கீகாரம் கொடுப்பீங்களா இல்லை வெறுத்துருவீங்களா சார், ஆனால் இப்போதைக்கு என் கையில் பூ கிடைச்ச நம்பிக்கையோடு நான் போகிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தீபா அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்திக்கும் கிளம்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுமே பஞ்சாயத்து ஆளுங்க கொஞ்சம் பேர் உடனே வீட்டுக்கு வராங்க. பாட்டி சரவணன் மலர்னு இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெளியே வராங்க. அம்மா வருஷம் நம்ம கோயிலில் அம்மன் வேஷம் போடுவோம், இந்த வருஷம் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததுல உங்கள் குடும்பத்தோட பேரு தாம்மா வந்திருக்கு அப்படின்னு பஞ்சாயத்து ஆளுங்க சொல்லவும், நானும் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி. அம்மா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்கள் வீட்டில் யார் அம்மன் வேஷம் போட போகிறாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லிருங்கிறாங்க. வேற யார், இந்த குடும்பத்தோட வாரிசு என் பொண்ணு மலர் தாங்கிறாங்க சரவணன். இது கேட்டதுமே பாட்டி பயங்கரமாக டென்ஷன் ஆகி, சரவணா நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கிறாங்க, நான் சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு யார் அம்மன் வேஷம் போட போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்லவும் பஞ்சாயத்து ஆளுங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அந்த பக்கமாக கிளம்புனதுமே பாட்டி சரவணனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா சரவணா இப்படி பேசிகிட்டு இருக்க, மலர் தான் வாரிசுன்னு சொல்கிற, எனக்கு அபிராமி நீ 2 பேரும் ஒன்று தான், என்னால் இவங்க தான் வாரிசு அவங்க தான் வாரிசுன்னால பிரித்து பார்க்க முடியாது, 2 பேருக்குமே சம உரிமை இருக்குது. எங்கள் அப்பா இந்த ஜெமீன் சொத்தை முழுக்க என் பேரில் எழுதி வச்சுட்டு போனார். அந்த காலத்திலேயே அவங்க ஆண் பொண்ணுன்னா வேறுபாடு பார்க்கல, இந்த காலத்தில் இருக்கிற நீயா இப்படி பேசுகிற, இது சரி வராது, நாளைக்கே அபிராமி பேரில் பாதி சொத்தும் உன் பேரில் பாதி சொத்தும் எழுதி வச்சிருவேன் அப்படின்னு பாட்டி சொல்லவும், அத்தை ஏன் அத்தை அவசரப்படுறீங்க, அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்கிறாங்க கார்த்தியோட அப்பா. இல்லை மாப்பிள்ள, நான் இருக்கும்போதே இந்த பிரச்சனை வந்துருச்சு, நான் இல்லைன்னா என் பொண்ணுக்கு என்ன உரிமை இருக்கும், இது சரி வராதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க பாட்டி. இதை கேட்டதுமே சரவணன் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பேரையா எழுதுறாங்க. ஐஸ்வர்யா தான் எல்லார் பேரையும் எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் தீபா பேரை எழுதுறாங்க. அதுக்கப்புறம் லைனாக எல்லார் பேரையும் எழுதி முடிச்சதும் சீட்டு குலுக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் மலரை ஒரு சீட்டை எடுக்க சொல்கிறாங்க, மலரும் எடுக்கிறாங்க. அருணை படிக்க சொல்கிறாங்க, அருண் சீட்டை பிரித்து படிக்கிறாங்க. தீபான்னு பேர் வந்ததும் அதை எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க, எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இன்னும் சரவணன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க. பின்னாடியே மலரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா அம்மன் வேஷத்தில் நீ ரொம்ப அழகாக இருப்ப, நான் உன்னை அந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே அழகாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்சி தீபா கிட்ட. இன்னொரு பக்கம் சரவணன் மலர் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பாட்டி அபிராமி அத்தை வீட்டு ஆளுங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே மாறிட்டாங்க, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும் சரவணன் அவங்க பங்குக்கு பரமேஸ்வரி பாட்டியை திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா வராங்க. இப்போ அந்த தீபா பக்கம்தான் ஃபுல்லாக அதிர்ஷ்ட காத்தா வீசிகிட்ருக்கு. கோல போட்டியில் ஆரம்பித்து இப்போ அம்மன் வேஷம் போடுற வரைக்கும் எல்லாமே அவ பேருக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு மலர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒரு சீட்டை தானே பார்த்தீங்க, இந்த சீட்டையும் பாருங்க அப்படின்னு சொல்லி சீட்டை எல்லாத்தையும் ஐஸ்வர்யா கொடுக்க எல்லாத்துலேயும் தீபா பேரே எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் மலர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி, நீங்கள் என்னக்கா எங்கள் கூட தானே இருந்தீங்க ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், மலர் கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையாக கேளு, அந்த தீபாவை நான் ஃபுல்லாக முடிக்க பிளான் பண்ணிட்டேன், அவள் அம்மன் வேஷம் போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கதையை சொல்கிறாங்க.
பூசாரி மேல சாமி வந்து நீ ஜமீன் வாரிசே கிடையாது, நீ என்ன மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கியா அப்படின்னு அருவாளால அந்த தீபாவை வெட்டுவாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா அவங்களோட கற்பனை கதையை சொல்றாங்க. அதை கேட்டதும் மலர் சரவணன் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக், அபிராமி, தீபா, மீனாட்சி, அருண்னு எல்லாரும் தீபா அம்மன் வேஷம் போறதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.